أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாளர்களே, இன்றைய தராவி தொழுகையில் 2 சூறாக்கள் ஓதப்பட்டது. சூரா அல் பனி இஸ்ராயில் தொடங்கப்பட்டு சூரத்துல் பனி இஸ்ராயில் முடிக்கப்பட்டு அதற்கு பின்பாக சூரா அல் கஹஃப் தொடங்கப்பட்டது. குர்ஆனுடைய தர்த்தீபுடைய அடிப்படையில் பார்த்தோமானால் 17வது சூரா மற்றும் 18வது சூரா. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, பனி இஸ்ராயில் என்றால் நமக்கெல்லாம் தெரியும். பனி இஸ்ராயில் என்ற அதாவது அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? இஸ்ராயலுடைய பிள்ளைகள். இஸ்ராயில் என்றால் என்ன? இஸ்ராயில் என்றால் அப்துல்லா என்ற அர்த்தம். அப்துல்லா என்றால் அல்லாஹ்வுடைய அடிமை. இந்த அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடிமை. இஸ்ராயில் என்று யாரை அழைத்தார்கள்? யூத சமுதாயத்தினர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்தார்கள். எனவே பனி இஸ்ராயில் என்றால் பனி யாக்கூப், யாக்கூபுடைய பிள்ளைகள் என்பது அர்த்தம். எனவே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்பாக வரக்கூடிய இந்த கூட்டத்திற்கு தான் பனு இஸ்ராயில் என்று சொல்வார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சூறாவுக்கு ஏன் இந்த பெயர் வந்தது? இந்த சூறா நான் பார்த்தோம்னால் இந்த சூறாவுடைய ஆரம்பமான ஃபர்ஸ்ட் பேஜிலும் இந்த சூறாவுடைய இறுதி பேஜிலும் பனி இஸ்ராயல் சம்பந்தமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதன் காரணமாக இந்த சூறாவுக்கு பனி இஸ்ராயல் பெயர் வைக்கப்பட்டது என்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். இதை தாண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்ப வசனத்தை எப்படி தொடங்குகிறான்? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் சொல்லுகிறான், அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிசுத்தமானவன். அவனே பி அப்திஹி அவனுடைய அடியானை மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவிலிருந்து சிரியா மஸ்ஜிதில் அக்ஸா பலஸ்தீன் பைத்துல் மக்திஸ் இருக்கிறது. மஸ்ஜித் ஹராம் மக்காவிலிருந்து சிரியாவில் இருக்கக்கூடிய பள்ளி வரை எடுத்து சென்றான் தன்னுடைய அடியானை, பயணம் செய்ய வைத்தான் தன்னுடைய அடியானை. அப்படி பயணம் செய்ய வைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு புகழ் அனைத்தும். அவன் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். இது எந்த சம்பவம்? இது மேராஜுடைய சம்பவம். மேராஜுடைய சம்பவத்தில் ரசூல்லா அவர்கள் முதலாவதாக மக்காவிலிருந்து பைத்துல் மக்திஸ்க்கு எடுத்து செல்லப்பட்டார்கள் புராக் என்ற வாகனத்தில். அங்கு சென்ற பிறகு ரசூலா தொழுதார்கள். தொழுது முடித்த பின்பு ரசூலா வெளியே வந்து 7 வானத்திற்கு மேல் சென்றார்கள். அங்கு எல்லா சம்பவம் நமக்கு தெரியும். இப்படி மேராஜுடைய சம்பவத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, எப்படி பனி இஸ்ராயல் சூறாவில் தொடர்ந்து நாம் படிக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் மிக முக்கியமான ஒரு கட்டளை பற்றி பேசுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் அதாவது பனி இஸ்ராயலுடைய மத்திய பகுதியில் எல்லாம் பேசுகிறான். வக்கதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா. அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், அவனை தவிர யாரும் வணங்கக்கூடாது, ஷிர்கே செய்யக்கூடாது என்பதை கட்டளையிட்டு இருக்கிறான். இரண்டாவது ஒபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். இதையும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான் என்பதை குர்ஆனில் சொல்லி காண்கிறான். எவ்வளவு துல்லியமான ஒரு ஆயத் பாருங்கள். அல்லாஹ்வுடைய வணக்கத்தை பற்றி பேசுகிறான், தௌஹீதை பற்றி பேசுகிறான். பேசி அதில் ஷிர்கே இருக்கக்கூடாது என்று பேசி அடுத்த கட்டளை அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், பெற்றோர்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டளை பேசுகிறான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். மேலும் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்? ஃபலா தகுல்லஹுமா உஃப், அவர்களை சீ என்று கூட சொல்ல வேண்டாம். ஒலா தன்ஹர்ஹுமா, அவர்கள் ஏதாவது சங்கடம் படக்கூடிய விதத்தில் நடந்தால் அவர்களை விரட்டவும் வேண்டாம். வக்குல்லஹுமா கௌலன் கரீமா, கஷ்டமான சூழ்நிலையில் அவரிடத்தில் மரியாதையான வார்த்தையில் மட்டும் பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். மேலும் அல்லாஹ் நிறைய விஷயத்தை அதாவது வக்ஃபில்லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, ஏதாவது பிரச்சனை வந்தால் உங்களுக்கும் உங்களுடைய வயதான தாய் தந்தையருக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனை வந்தால் வக்ஃபில்லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, இரக்கம் என்பதை அவர்கள் மீது தாழ்த்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அதாவது நீண்ட வசனத்தை சுருக்கி பார்த்தால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர் மீது இரக்கம் காமிங்கள், அவர் மீது கண்ணியமாக பேசுங்கள், தரை குரான் வார்த்தை என்றும் பேசாதீர்கள். எப்பொழுது? கஷ்டத்திலும் பேசக்கூடாது, இன்பத்திலும் பேசக்கூடாது. விளையாட்டிற்கும் தரை குரான் வார்த்தைகளை தாய் தந்தை பார்த்து பேசக்கூடாது என்பதை அல்லாஹ் மிகவும் ஆணித்தனமாக இந்த இடத்தில் சொல்லி காண்பிக்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரன், அதை தொடர்ந்து நாம் பார்த்தோம்னால் சூரா அல் பனி இஸ்ராயில் அதிகமாக தௌஹீதுடைய வசனங்களை அல்லாஹ் பேசிவிட்ட பிறகு கடைசியாக பனி இஸ்ராயல் சமுதாயத்தை பற்றியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட நியமத்தை சொல்லியும் அல்லாஹ் ரப்பல் இந்த சூறாவை முடிக்கிறான். அடுத்ததாக 18வது சூறாவாக சூரா அல் கஹஃப் தொடங்கப்படுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சூரா அல் கஹஃப் குர்ஆனுடைய மத்திய சூறாக்களில், குர்ஆனுடைய நடு சூறாக்களில் ஒரு சூறா. இந்த சூறா தான் குர்ஆனுடைய நடுப்பகுதி. மேலும் இதில் இருக்கக்கூடிய ஒல் யத்தலத்தஃப் என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு போட்டு இருப்பார்கள். குர்ஆனை நாம் படித்தோம்னால் இந்த சூரா அல் கஹஃபுடைய ஒரு வார்த்தையில் ஒல் யத்தலத்தஃப் என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கும். அதை போல்டாக பிரிண்ட் செய்திருப்பார்கள். ஏன்? குர்ஆனுடைய நடு வார்த்தை, குர்ஆனில் இருக்கக்கூடிய நடு வார்த்தை இந்த ஒல் யத்தலத்தஃப் என்பதற்காக இதை கோட் செய்து பிரிண்ட் செய்திருப்பார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம்.
அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சூரா அல் கஹஃப் மிகவும் முக்கியமான ஒரு சூரா. இம்மை மட்டும் கிடையாது, மறுமைக்கும் நிறைய உதவக்கூடிய ஒரு சூறாக்கள் ஒரு சூரா சூரா அல் கஹஃப். குர்ஆனில் நிறைய வரலாறுகளை அல்லாஹ் பேசுவான். நிறைய வரலாறுகள் பேசும் பொழுது சில வரலாறு சுருக்குவான், சில வரலாறு தேவைக்கு அல்லாஹ் பெருக்கி பேசுவான். சூரா அல் கஹஃப் ஒரே ஒரு சூரா. இந்த சூறாவில் அல்லாஹ் 4 வரலாற்றை பேசுகிறான். 4 வரலாறுமே அல்லாஹ் மிக விரிவாக பேசுகிறான், சுருக்கமாக கிடையாது. 4மே அல்லாஹ் விரிவாக தான் பேசுகிறான். சுப்ஹானல்லாஹ். இப்படி எந்த சூறான்னு பார்க்க முடியாது. சூறாக்களில் வரலாறுகளை பார்க்கலாம், சுருக்கமாக இருக்கும், சில நீட்டமாக இருக்கும். ஆனால் இது சொல்லப்பட்ட 4 வரலாறும் சரி, 4ம் அல்லாஹ் விரிவாக்கமாக பேசுகிறான் என்பதை பார்த்துக் கொள்ளலாம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த 4ற்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கிறது. 4 நடந்ததும் வெவ்வேறு காலகட்டம். 4 சம்பவமும் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த 4 வரலாறு வெவ்வேறு காலகட்டம், வெவ்வேறு சமுதாயம். ஆனால் நமக்கு 4த்தையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ் ஒரே படிப்பினை சொல்லி காண்பிக்கிறான். அது என்ன? முதலாவது வரலாறு அல்லாஹ் 12வது வசனத்தில் சொல்லி காண்பிக்கிறான். கஹஃப் என்று சொன்னால் குகை. இந்த சூறாவிற்கு குகை என்ற ஒரு பெயர் தான் இருக்கிறது. ஏன் குகை என்ற பெயர் இருக்கிறது? இந்த சூறாவுடைய முதலாவது ஒரு வரலாறு குகைவாசிகளுடைய வரலாறு. அது என்ன? அல்லாஹ் 12வது ஆயத்திலிருந்து சொல்லி காண்பிக்கிறான். நஹ்னு நகுஸு அலைக நபஹும் பில் ஹக். நபியே, ஒரு உண்மையான வரலாறு உங்களிடத்தில் நான் சொல்ல போகிறோம். அதாவது இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. ஒரு உண்மையான வரலாற்றை நாங்கள் சொல்ல போகிறோம். அது என்ன? இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம். சில குறிப்பிட்ட டீனேஜர், குறிப்பிட்ட வாலிபர்கள் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அவருடைய ஹிதாயத் அதிகரித்து விட்டது என்று அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட வாலிபர்களை பற்றி பேசுகிறான். இந்த குறிப்பிட்ட வாலிபர்களுடைய எண்ணிக்கை 7, அதாவது 3, 5, 7 இப்படி 3 விதமாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எனவே இந்த 3ல் ஒன்று இருக்கலாம். எனவே இந்த குறிப்பிட்ட வாலிபருடைய சம்பவம் என்ன? இந்த குறிப்பிட்ட வாலிபர்கள் வாழக்கூடிய பகுதியில் அதிகமாக ஷிர்க் இருந்தது, அதிகமாக சிலை வணக்கம் இருந்தது. ஆனால் இந்த குறிப்பிட்ட வாலிபர்கள் அல்லாஹ் மீது கடுமையாக ஈமான் கொண்டிருந்தார்கள். அசைக்க முடியாத ஈமான் இருந்தது. ஆனாலும் இந்த சிலை வணக்கத்தெல்லாம் பார்த்து எவ்வளவு தாவா செய்து பார்த்தார்கள். ஆனால் இந்த கூட்டத்தார்களும் ஊர்க்காரர்களும் சிலை வணக்கத்தை வெளியே வந்த பாடு கிடையாது. எனவே என்று சொல்லி ஊரிலிருந்து வெளியே வந்து 2 மலைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு குகையில் அவர்கள் தஞ்சம் அடைந்தார்கள். இந்த குகையில் தஞ்சம் அடைந்த பிறகு இந்த ஊர் மக்கள் எல்லாம் அவர்கள் துரத்தினார்கள் என்ற சில வரலாறும் கிடைக்கிறது. இவர்கள் அந்த குகையில் தஞ்சம் அடைந்த பிறகு அங்கு அல்லாஹ் இவர்களை தூங்க வைத்து விடுகிறான். இவர்களும் தூங்கி விடுகிறார்கள். தூங்கிய பிறகு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவரிடம் அல்லாஹ் இவரை தூங்க வைக்கிறான். பிறகு அவர்கள் எழுந்து பார்க்கிறார்கள், வேறொரு சமுதாயம், அவர்கள் வாழ்ந்த சமுதாயம் மரணித்து அடுத்த சமுதாயம் வந்த பிறகுதான் இவர்கள் எழுப்பப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். இந்த வரலாற்றில் அல்லாஹ் ரஹ்மான் சொல்ல வரக்கூடிய விஷயம் ஃபித்னத்துத்தீன். அதாவது சூரா அல் கஹ்ஃபில் 4 வரலாறு இருக்குதா? 4மே 4 விதமான ஃபித்னாக்களை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். முதலாவது இந்த வரலாற்று அல்லாஹ் சொல்கிறான் ஃபித்னத்துத்தீன். தீன் சம்பந்தமான பிரச்சனைகளும் தீன் சம்பந்தமான குழப்பங்களும், மார்க்கத்தில் அகீதாவுடைய விஷயத்தில் எப்போதான் குழப்பம் வருகிறதோ அதனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதை இந்த வரலாறு மூலமா அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இரண்டாவது வரலாறு என்ன? 32வது ஆயத்திலிருந்து அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் ஒதரிபலஹும் மஸல ரஜுலைனி ஜஅல்னா லிஅஹதிஹிமா ஜன்னா. அல்லாஹ் இரண்டாவது வரலாறு என்ன பேசுகிறான்? நபியே, 2 மனிதர் உதாரணத்தை நீங்கள் சொல்லுங்கள். 2 நபர்கள் யார்? 2 நபர்களுக்கு அல்லாஹ் ஒரு நபருக்கு நிறைய தோட்டத்தை கொடுத்தான். 2 தோட்டம், 2 தோட்டத்திற்கு மத்தியில் நதி, அதை சுற்றி பேரித்த மரங்கள், அந்த தோட்டத்துக்குள்ளே திராட்சை மரங்கள், இப்படி நிறைய செல்வத்தை அல்லாஹ் கொட்டி கொட்டி தந்திருந்தான். யார்? ஒரு நபருக்கு. அவனுடைய ஃப்ரெண்ட் இன்னொரு நபருக்கு அல்லாஹ் ஒண்ணுமே கொடுக்கவில்லை. இன்னொரு நபர் ஒண்ணுமே கொடுக்கவில்லை. கொடுக்கப்பட்ட நபர் நிறைய செல்வம் இருக்கிறது. இந்த கொடுக்கப்பட்ட நபர் அல்லாஹ் மீதும் ஈமான் கொள்ளவில்லை, மேலும் பெருமை அடித்துக் கொண்டிருந்தார். மேலும் தன்னுடைய செல்வம் தான் மிகப்பெரிய பவர் என்று அந்த நபர் நினைத்திருந்தார். அவருக்கு ஆப்போசிட்டாக எதுவுமே இல்லாத அந்த ஏழை சகோதரர் இருக்காரு, அல்லாஹ் மீது ஈமான் கொண்டிருந்தார், இன்னும் தன்னுடைய வறுமை இனத்து வருந்தவில்லை, ஏழ்மை இனத்து வருந்தவில்லை. மேலும் அதனையும் தாண்டி எதிர்க்கக்கூடிய தன்னுடைய சகோதரருக்கு தாவா செய்தார். இப்படியெல்லாம் பெருமை அடித்தால் நீ அழிந்து விடுவாய், இந்த நியமத்தை கொடுத்த அல்லாஹ்வுக்கு நீ நன்றி செலுத்து என்று அந்த நபர் தாவா செய்தார். தாவா செய்த பொழுது எதிர்க்க இருக்கக்கூடிய நபருக்கு காசு பணம் இதனுடைய திமிர் முத்தி போய் அந்த நபர் பெருமை அடித்தார். அந்த பெருமையின் காரணமாக அவருடைய தோட்டம் முழுவதுமாக அழிக்கப்பட்டது. தோட்டம் முழுவதுமாக அழிக்கப்பட்டது. அழிக்கப்பட்ட பிறகு எல்லாம் நடந்த பிறகு அந்த நபர் புலம்பினார் என்பதையும் அல்லாஹ் பேசுகிறான். இந்த வரலாற்றில் இரண்டாவது வரலாற்றில் அல்லாஹ் சொல்வது ஃபித்னத்துல் மால். செல்வம் சம்பந்தமான குழப்பம் வந்து விட்டால் அல்லாஹ் அடுத்து சென்று விடுங்கள், அல்லாஹ் அடுத்து பாவம் தேடுங்கள், செல்வம் சம்பந்தமான குழப்பத்தில் விழுந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் இரண்டாவது செல்வத்தை பற்றி பேசுகிறான். முதலாவது தீன், இரண்டாவது செல்வம். இந்த எந்த ஃபித்னா வந்தாலும் அல்லாஹ் அடுத்து பாதுகாப்பு தேடுங்கள், இந்த ஃபித்னாவிலும் இந்த குழப்பத்திலும் விழுந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். சூரத்துல் கஹ்ஃபுடைய 3வது வரலாறு நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. 61வது ஆயத்திலிருந்து அல்லாஹ் பேசுகிறான்.
நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சின்ன வரலாறு. என்ன வரலாறு? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பயான் செய்தார்கள். இந்த பயான் செய்த பொழுது யூதர்லாம் அழுவ ஆரம்பித்து விட்டார்கள். யூதருடைய உள்ளம் உருகும் அளவிற்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பயான் இருந்தது என்றால் எவ்வளவு அழகாக பேசி இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அதில் பயான் செய்து முடித்த பிறகு அதிலிருந்து ஒரு யூதன் வந்து ஒரு கேள்வி கேட்டான். பொதுவாக யூதர்கள் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் கிராஸ் கொஸ்டின், கோளாறான கேள்விகள் தான் இருக்கும். அதுல ஒரு நபர் கேட்கிறார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இவ்வளவு அழகாக பேசுகிறீர்கள், இந்த உலகத்தில் நீங்க தான் மிகப்பெரிய அறிவாளியா என்று அந்த நபர் கேட்கிறார். இப்படி யாரிடத்தும் கேள்வி கேட்க கூடாது. அதாவது அவர்களை உயர்த்தக்கூடிய அளவில் என்றென்றும் கேள்வி கேட்டு கூடாது. ஆனா அந்த நபர் கேட்டார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், சொன்னார்கள், ஆம் என்று சொல்லிவிட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய பதில் ஆம் என்ற விதத்தில் இருந்தது. அது உண்மைதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் உண்மைதான் சொன்னார்கள். ஒரு நபியை விட சாதாரண மனிதன் கல்வி அளவில் உயர்ந்து விட முடியாது. எனவே அவர்கள் ஆம் என்ற ஒரு பதிலை சொன்னப்போ அல்லாஹ்வுக்கு இந்த பதில் பிடிக்கவில்லை. அவர்கள் சொன்ன அந்த பதில் பிடிக்கவில்லை. எப்பொழுதும் ஒரு நபரத்தில் பேசக்கூடிய விதம் அதாவது நோக்கம் ஒரே நோக்கமாக இருக்கலாம். ஆனால் விதங்கள் தவறாக இருப்பதன் காரணமாக நிலைகள் மோசமாகிவிடும். இப்படி அவர்கள் உண்மை பேசினார்கள். ஆனால் சொன்ன விதம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. எனவே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, உங்களுக்கு இல்லாத கல்வி ஹிஸர் என்ற ஒரு நபி இடத்தில் இருக்கிறது. அவர்களிடத்தில் நீங்கள் செல்லுங்கள், சென்று கல்வியை கற்றுக்கொள்ளுமாறு சொல்லப்பட்டது. அவர்களும் சென்றார்கள், கல்வியை கற்றார்கள். நடுவில் பெரிய சம்பவம் ஆயிற்று. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஸர் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சந்திக்கப்பட்ட இந்த சம்பவத்தினால் நம்ம அனைவருக்கும் தெரியும். இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்வது ஃபித்னத்துல் இல்ம், கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள், கல்வி சம்பந்தமான குழப்பங்கள் வந்தால் அல்லாஹ் இடத்தில் நீங்க பாதுகாவல் தேடுங்கள் என்பதை அல்லாஹ் இந்த வரலாறு மூலம் சொல்லி வருகிறான். முதலாவது ஃபித்னா அத்தீன், தீன் சம்பந்தமான குழப்பங்கள். இரண்டாவது ஃபித்னத்துல் மால், செல்வம் சம்பந்தமான குழப்பம். மூன்றாவது ஃபித்னத்துல் இல்ம், கல்வி, மார்க்க கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள். இந்த மார்க்க கல்வியின் பேரில் தவறான விஷயம் போதிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து பாதுகாவல் தேடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்ல வருகிறான். நாலாவதாக நாளை ஓதப்படும் தராவில் 82வது ஆயத்திலிருந்து அல்லாஹ் சொல்கிறான், எஸ் அலூனக அனில் துல்கர்னைன், நபியே துல்கர்னைன் என்ற ஒரு நபியை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். குல் சாத்ரு அலைக்கும் மின்ஹு திக்ரா, நீங்கள் சொல்லுங்கள், வெகு சீக்கிரம் நான் சொல்லுவேன் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய இவர் நபி கிடையாது, ஒரு ஆட்சியாளர். நேர்வழி கொடுக்கப்பட்ட நேர்மையான நீதியான ஒரு ஆட்சியாளர் முந்தைய சமுதாயத்தில் இருந்தார். இந்த ஆட்சியாளர் துல்கர்னைன் சொல்லக்கூடிய இந்த ஆட்சியாளருக்கு அல்லாஹ் நிறைய செல்வத்தை கொடுத்தான். அந்த செல்வத்தின் மூலமாகவும் நிறைய செல்வா கொடுத்தான், பவரையும் கொடுத்தான். எல்லா விஷயத்தையும் நேரான வழியில் பயன்படுத்தினார்கள். இவர்களுடைய ஆட்சி உலகத்தில் பெரும்பாலான இடத்தில் இருந்து உலகத்துடைய வரலாற்றிலே சிறப்பான அதாவது தோற்கடிக்க முடியாத, ஒப்பிட முடியாத சிறப்பான ஆட்சி செய்தவர் யார்? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஏன் அவர் ஒரு நபி? நபியை அடுத்து ஒரு சாதாரண மனிதன் அடிப்படையில் சிறப்பான ஆட்சி செய்தவர் இந்த உலக வரலாற்றில் துல்கர்னைன் என்ற ஒரு நபரை நாம் பார்க்கலாம். இவர் நேர்மையான ஆட்சியாளர். எனவே இந்த ஆட்சியாளர் மூலமாக தான் அல்லாஹ் யஜூஜ் மஅஜூஜ் என்ற கூட்டத்தை அல்லாஹ் அடைத்து விடுகிறான், இந்த மன்னர் மூலியமாக. எனவே இந்த துல்கர்னைன் உடைய ஆட்சியாளர் இந்த வரலாற்றில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபித்னத்து சல்தனா, ஆட்சி சம்பந்தமான ஃபித்னாக்கள். ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார், அந்த ஆட்சியை தவறாக பயன்படுத்துகிறார். இப்படிப்பட்ட குழப்பத்திலிருந்து நீங்க அல்லாஹ்வோடு பாதுகாவல் தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்கிறான். மொத்தம் 4 விதமான ஃபித்னாக்கள். முதலாவது தீன் சம்பந்தமான, இரண்டாவது மால் செல்வம் சம்பந்தமான, மூன்றாவது கல்வி சம்பந்தமான, நான்காவது ஆட்சி சம்பந்தமான. இந்த 4 ஃபித்னாக்களிலிருந்தும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுங்கள் என்று அல்லாஹ் சூரத்துல் கஹஃப் பேசுகிறான். ஏன் 4 பேசுகிறான்? சூரா அல் கஹஃபிற்கும் தஜ்ஜாலுடைய வருகைக்கும் நீண்ட தொடர்புகள் இருக்கிறது. பார்த்துக்கொள்ளலாம். முதலாவது தீன் சம்பந்தமான பிரச்சனை வருகிறதா? நாம் பார்த்துக்கலாம். தஜ்ஜால் வருவான். தஜ்ஜால் வந்த பிறகு முதலாவது அவன் ஆரம்பிக்கக்கூடிய பிரச்சனை தீன் சம்பந்தமான குழப்பத்தை ஏற்படுத்துவான். வந்தவுடன், மக்களை சந்தித்தவுடன், அவனுக்கு என்ற ஒரு கூட்டம் வந்த பிறகு அவன் முதலாவது சொல்லக்கூடிய விஷயம், நான் தான் அல்லாஹ் என்று சொல்வான். நான் தான் அல்லாஹ், தன் அல்லாஹ் என்ற தாவாவை செய்வான். யாருடைய ஈமான் பலவீனமாக இருக்கிறதோ, தீனுடைய விஷயத்தில் குழப்பத்தை இவன் தான் அல்லாஹ் என்று நினைத்து அவன் பின்னால் சென்று விடுவார்கள். இரண்டாவது ஃபித்னத்துல் மால், செல்வம் சம்பந்தமான ஃபித்னாவை, செல்வம் சம்பந்த பணம் சம்பந்த பிரச்சனை உண்டாக்குவான். எப்படி? தஜ்ஜால் வருவான், வந்து சொல்லுவான், தோட்டங்கள் இருக்கும், காய்ந்த, அதாவது இறந்து போன பூமி இருக்கும், இறந்த அந்த பள்ளத்தாக்குள்ள பூமி இருக்கும். அந்த பூமிக்கு அவன் கட்டளையிடுவான். அங்கிருந்து பயிர்கள் வரும். அந்த பயிர்கள் பச்சை பசேல் இருக்கும், அறுவடை செய்யக்கூடிய வகையில் இருக்கும். வானத்தை நோக்கி சொல்லுவான் மழை பெய்யும் என்று. வானத்தில் மழை பெய்யும். வானத்தில் மழை பெய்ந்து பூமியிலிருந்து தானியங்களும் தாவரங்களும் வருகின்றால் அறுவடை செய்யலாம். அறுவடை மூலியமாக நமக்கு பணம் கிடைக்கும். இப்படி உலகத்துடைய ஆசை, செல்வத்துடைய ஆசை காண்பித்தும் அவன் என்ன மக்களை தன் பக்கம் அழைப்பான். யாருடைய ஈமான் பலவீனமாக இருக்கிறதோ, உலகத்துடைய மனிதனாக எவன் வாழ்கிறானோ, மறுமை வேண்டாம் செல்வம் செல்வம் ஓடக்கூடிய மனிதன் இப்படிப்பட்ட விஷயத்தை பார்த்து தஜ்ஜால் பின்னால் ஓடி விடுவான். மூன்றாவதாக ஃபித்னத்துல் இல்ம், கல்வி சம்பந்தமான குழப்பம்.
தஜ்ஜால் கல்வி சம்பந்த குழப்பத்தை பண்ணுவான். எப்படி? ஒரு நபரை கூப்பிடுவான், ஒரு நபரை கூப்பிட்டு அந்த நபருடைய பெயரை சொல்லுவான், அவனுடைய உம்மா அத்தாவுடைய பெயரும் சேர்த்து சொல்வான். இந்த கல்வி அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தது, அல்லாஹ் கொடுத்த கல்வி தவறாக பயன்படுத்துகிறான். எனவே அதாவது மறைமுகமான விஷயத்தை சொல்கிறானே பெரிய கல்வியாளன் என்று சொல்லி யார் கல்வி சம்பந்தமான ஃபித்னாக்கள் எல்லாம் விழுந்து விடுகிறார்களோ அவர்கள்லாம் பின்னால் சென்று விடுவார்கள். நான்காவது ஃபித்னத்து சல்தனா, ஆட்சி சம்பந்தமான குழப்பத்தை ஏற்படுத்தும் தஜ்ஜால். எப்படி? யூதர்கள், முனாஃபிகீன்கள், ஈமானில் குறைபாடு இருப்பவர்கள், காஃபிர்கள், இந்த 4 சமுதாயமும் தஜ்ஜாலுக்கு பின்னால் மிகப்பெரிய கூட்டமாக அமையும். இந்த கூட்டத்திற்கும் ஈசா அலி இஸ்லாமை தொடரக்கூடிய உண்மையான முஸ்லிம்கள் மத்தியும் தான் போர் நடக்கும். எனவே இவனுக்கு ஒரு ஆட்சி வருகிறது, இந்த ஆட்சியை பயன்படுத்தியும் குழப்பத்தை ஏற்படுத்துவான். ஆக மொத்தம் சூரா அல் கஃபில் சொல்லப்பட்ட 4 குழப்பம், இந்த 4 குழப்பம் தான் தஜ்ஜால் இந்த உலகத்தில் வந்து செய்வான். எனவே இந்த 4 குழப்பத்திலிருந்து தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் இந்த 4 குழப்பத்தை கொண்டு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதை சூரா அல் கஃப் சொல்கிறது. இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கரஅ அஷர ஆயாத், எந்த ஒரு நபர் சூரா அல் கஹ்ஃபுடைய முதல் 10 வசனங்களை ஓதி மனப்பாடம் செய்கிறாரோ, அல்லது இன்னொரு அறிவிப்பில் சூரா அல் கஹ்ஃபுடைய கடைசி 10 வசனங்களை ஓதி மனப்பாடம் செய்வாரோ, அது அவர் தஜ்ஜாலுடைய வருகை கொண்டும் தஜ்ஜாலுடைய ஃபித்னா வந்து பாதுகாவல் தேடப்படுவார் என்பதை ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு நபர் வெள்ளிக்கிழமை சூரா அல் கஹ்ஃபை ஓடுகிறாரோ, அந்த வெள்ளி ஓதியதன் காரணமாக அந்த வெள்ளியிலிருந்து அடுத்த வெள்ளி இன்னும் 3 நாட்கள், மொத்தம் 10 நாட்கள் ஷைத்தானுடைய பிடியிலிருந்து பாதுகாவல் கிடைக்கப்படும். இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த குறிப்பிட்ட 10 நாளில் தஜ்ஜால் வெளியே வந்து விட்டால் அசமமின் ஃபித்னத்தை தஜ்ஜால், தஜ்ஜாலோட குழப்பம் அந்த நபர் பாதுகாக்கப்படுவார். எனவே அன்பிற்கிற சகோதரி, ஹதீஸில் சுத்தி பார்த்தோம்னால் சூரா அல் கஹ்ஃபிற்கும் தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்களுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. எந்த ஒரு நபர் சூரா அல் கஹ்ஃபை புரிந்து மனப்பாடத்துடன் புரிந்து ஒரு நபர் ஓதுகிறாரோ நிச்சயமாக இந்த நபர் தஜ்ஜாலுடைய குழப்பம் பாதுகாக்கப்படுவார் என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தஜ்ஜாலுடைய குழப்பம் மிக மோசமான குழப்பம். இருக்கிற பிரச்சனை மிக மோசமான பிரச்சனை தஜ்ஜாலுடைய பிரச்சனை. எந்த அளவுக்கு என்று தெரியுமா? இதற்கு மேல் 1.25 லட்சம் நபிமார்கள் இந்த உலகத்தில் இருந்தார்கள். 1.25 லட்சம் நபிமார்களும் தன்னுடைய சமுதாயத்திற்கு, தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு தஜ்ஜாலுடைய வருகை பற்றி எச்சரித்தார்கள். கியாமத் வரும் பொழுது, உலக யுகாலியும் நாள் வரும் பொழுது இப்படி ஒருவன் வருவான், பாதுகாவல் தேடுங்கள் என்று சொல்லி அனைத்து நபிமார்களும் எச்சரித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தையும் சொல்லி சஹாபாக்கள் சொன்னார்கள், எல்லா நபிமார்களும் எச்சரிக்கை செய்தார்கள், நானும் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், நீங்களும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுங்கள். நான் இருக்கக்கூடிய காலத்தில் அவன் வெளியே வந்தால் நானே உங்களுக்கு போதுமானவன் பாதுகாப்பதற்கு, அதாவது போர் செய்து பாதுகாப்பதற்கு. ஒருவேளை நான் மரணித்த பிறகு அவன் வந்தால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பிற்கிற சகோதரே, தஜ்ஜாலுடைய குழப்பம் மிக மோசமான குழப்பம். இந்த தஜ்ஜாலுடைய குழப்பத்தில் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது. இந்த 4 குழப்பத்தில் அன்றாட வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதன் விழுந்து விடுகிறானோ, 4 குழப்பத்தை குழப்பம் என்று கருதாமல் நியமத் என்று கருதி விடுகிறானோ, நாளை தஜ்ஜால் வரும் பொழுது அவனுக்கு பின்னால் இப்படிப்பட்ட நபர்கள் சென்று விடுவார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் அனைவருக்கும் நசீப் செய்வானாக. இன்னும் தஜ்ஜால் வந்த தஜ்ஜாலுடைய வருகை பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் அனைவரும் பாதுகாப்பானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.